அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் தேர்வு எழுதும்போது பார்ட் பியில் உங்களுடைய மேஜர் பகுதியிலிருந்து 110 வினாக்கள் கேட்பாங்க. 110 மதிப்பெண்கள். நான் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் என்னுடைய மேஜர் மதிப்பெண்கள் நான் வேலைக்கு வருவதற்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது, நான் என்னென்னலாம் திட்டமிடுதல் செஞ்சு படித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷார்ட்டாக பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே 2-3 தேர்வுகளில் சிவி வரைக்கும் போயிட்டு எனக்கு என்னுடைய வேலைவாய்ப்பை நான் தான் தவற விட்டேன். காரணம் என்னுடைய தவறான புரிதல். நான் 2-3 தேர்வுகள் செலக்ட் ஆகி சிவி வரைக்கும் போயிட்டு எனக்கு வேலை கிடைக்காததுக்கான காரணம் வெயிட்டேஜ் மார்க்கு, அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த். நான் அந்த 3 தேர்வுகளும் படிக்கும்போது என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய கேட்டகரியிலையாவது ஏதாவது ஒரு போஸ்ட் எனக்கு கிடைச்சா போதும், இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி படித்தேன். நான் எதிர்பார்க்குற மாதிரி மார்க்லாம் வந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி சிவிக்கெலாம் போனேன். ஆனால் கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா மிக 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 குறைவான மதிப்பெண்களில் தான் அந்த 3 தேர்வுகளுமே என்னுடைய வேலைவாய்ப்பை நான் தவற விட்டேன். அப்போ தான் எனக்குள்ளார ஒரு எண்ணம் வந்தது, நமக்கு ஒரு 3 தேர்வுகளில் என்னுடைய வேலைவாய்ப்பை நான் தான் தவற விட்டேன். இப்போ என்ன காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஏன் பிஜிடிஆர்பிக்கு படிக்கக்கூடாது, என்னுடைய மேஜர் தானே, கண்டிப்பாக என்னால் இந்த தேர்வுக்கு படிக்க முடியும், வேலைக்கு போக முடியும். யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். இந்த முறை பிஜிடிஆர்பிக்கு நான் படிக்கிறேன், ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏன் வந்ததுன்னா, என்னுடைய அனுபவங்களால் மட்டும்தான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வந்தது. ஏன்னா இந்த வெயிட்டேஜ் மார்க்கு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிட்டோம். அதனால் நம்மளுடைய இலக்கே ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணும் இலக்கு வச்சுப்போம். ஏன்னா நான் அந்த பிஜிடிஆர்பி தேர்வு எழுதும்போது வெயிட்டேஜ் மார்க் மறுபடியும் இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டிக்கு மார்க்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க்கு ரெண்டுக்குமே நமக்கு இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது, காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியும் பெருசாக நமக்கு மார்க் வராது. சரி, அது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுத்துட்டாலே எந்த ப்ராப்ளம் நமக்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த முறை படிக்கிறோம், ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார வர வச்சுக்கிட்டு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு மிக மிக குறுகிய காலம்தான் நான் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் இருந்தது. நான் முதன் முறையாக அப்போ தான் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஏற்கனவே மற்ற தேர்வுகளில் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருந்தது. அதே போல் நான் ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணும் ஒரு இலக்கு வச்சுருந்தேன். அது இல்லாமல் இன்னொரு கூடுதலாக எனக்குள்ளார அப்போ ஒரு எண்ணம் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மேஜருக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வருதோ வேலைக்கு போகக்கூடிய மார்க்கை என்னுடைய மேஜர்லேயே நான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு எண்ணம் எனக்குள்ளார வந்துச்சு. அது எப்படி வந்துன்னு எனக்கு தெரியாது. வேலைக்கு போகக்கூடிய மார்க்கை என்னுடைய மேஜரில் நான் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் எனக்குள்ளார இருந்தது. பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், நான் படிச்சுட்டு இருக்க அந்த டைமில் 110 + 30 + 10 மொத்தம் 150மே நான் என்னால் முடிஞ்சது ஈக்குவலாக தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் படித்தேன். இருந்தாலும் கூடுதலாக என்னுடைய மேஜரில் நான் முழுமையாக நம்பினேன். நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்தனோ அதற்கான மார்க் கிடைக்குங்கிறத நான் உறுதியாக நம்பினேன். அது உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், உங்களுடைய மேஜரில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 40 மார்க்கில் நம்ம மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்துட்டு போகிறோம், அதற்கான ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மேஜரில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் எவ்வளவு தான் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டாலும் சரி தான், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும். நான் என்னுடைய இலக்கு அதுவாக இருந்தது. என்னுடைய மேஜரில் வேலைக்கு போகக்கூடிய மார்க் எவ்வளவோ அந்த மார்க்கை என்னுடைய மேஜரில் நம்ம எடுத்தாகணும்னு நினச்சேன். நான் கண்டிப்பாக அந்த தேர்வில் நான் எதிர்பார்த்த மாதிரி லாஸ்ட்டு கட் ஆஃப் என்ன வந்ததோ அந்த மார்க் நான் என்னுடைய மேஜரில் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த 2017 பிஜிடிஆர்பியில் எலிஜிபிலிட்டி மார்க்குங்கிறது அப்போ தான் முதன் முறையாக கொண்டு வந்தாங்க. 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது கொண்டு நிறைய மேஜரில் 75 மதிப்பெண்கள் எடுத்த ஆசிரியர்களே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ என்னுடைய பாடத்தில் 75 மதிப்பெண்கள் எடுத்தாலே வேலை அப்படிங்கிறது தான் அந்த டைமில் இருந்தது. நான் என்னுடைய மேஜர்லேயே அந்த மார்க்கை எடுத்துட்டேன். அப்போ என்னுடைய எண்ணங்கள் அப்படி இருந்தது. என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தேன். என்னுடைய முயற்சி தொடர் முயற்சி தான். இது நான் வெறும் இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு மார்க் வெறும் நான் நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துறதுல மிக தீவிரமாக இருந்தேன். எல்லாருமே சொல்லுவாங்கள்ல,
படிக்கக்குள்ளே மறந்து போயிடுது, அந்த இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொன்னாங்க. போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே தோணலை. ஏன்னா நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தேன். வெறும் தேர்விற்காக படிக்காமல் என்னுடைய மேஜரில் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நிறைய படித்தேன். இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தேன். எனக்கு பிடிச்சி படித்தேன். அதுதான் மெயின் காரணமே. நம்ம பிடிக்காம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம அது பெருசாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோட எனக்கு பிடிச்சி படித்ததால் எனக்கு வந்து மறக்கவே இல்லை. அந்த போர் அடிக்கலை. எனக்கு வந்து ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா கூட நம்ம படித்தா அந்த டென்ஷன்லாம் சரியாக போகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எனி டைம் படிச்சுக்கிட்டே இருந்த, வேறு வழியே கிடையாது. நமக்கு வந்து வேறு வேலையே இல்லை. நான் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்தது. வர வர எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. பரவாயில்ல, இது மாதிரிலாம் வந்தது நல்லதுக்கு தான். எல்லாத்தையும் நேர்மறையாக எடுத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டேன். அவ்வளோதான். எனக்கு சாதகமாக எப்படிலாம் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த தேர்வில் எப்படி வெற்றி பெறுது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசித்தேன். அதனால தான் என்னால் தேர்ச்சி பெற்று வேலைக்கு வர முடியுது. நான் உங்ககிட்டையும் பொதுவாக தான் சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையுமே திறமை வந்து இருக்குதான். அதை யார் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. நீங்களும் சூழ்நிலையை காரணம் காட்டாமல் சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்தாற்போர் மாற்றிக்கொண்டு வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய மேஜரில் இப்போ எனக்கு பிடித்த யூனிட்லாம் ஒரு சில யூனிட்லாம் இருக்கும். உங்களுக்கும் அது மாதிரி இருக்கலாம். மேபி நான் அதிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு பிடித்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எளிமையிலிருந்து கடினத்தை நோக்கி படித்தேன். ஒரு யூனிட்டுக்கும் மற்றொரு யூனிட்டுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய யூனிட் வந்து இதை முடிச்சுட்டு அடுத்த யூனிட் படித்தேன். அந்த மாதிரிலாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் படித்தேன். சரி, படித்து முடிச்சுட்டு ஒரு யூனிட் வந்து நம்ம படிச்சிட்டோம். நான் எந்த விதமான டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணல, எந்த சென்டரோட மாடல் கொஸ்டின் பேப்பரும் அட்டன் பண்ணது கிடையாது. எதுவுமே நான் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும்தான் பார்த்தேன். ஒரு யூனிட்டை வந்து படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கக்குள்ள எனக்கும் இயல்பாக வரக்கூடிய மாதிரி எல்லா எனக்கு மிஸ்டேக்ஸ் வந்து அதிகமாக தான் வந்தது. பார்க்கும்போது என்ன, ஒரு யூனிட்டை ஃபுல்லாக படிச்சுட்டோம், பார்த்தா பாதி கேள்வி வந்து தெரியாத மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் நிதானமாக என்ன நம்ம தான் படிச்சிருக்கோம்ட்டு மறுபடியும் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி பார்க்கக்குள்ள என்னுடைய தவறுகளை வந்து நான் கண்டுபிடிச்சி, சரி இப்படியெல்லாம் படிக்கணும் நம்ம, அப்போ அடுத்த முறை நம்ம பார்க்கக்குள்ள இந்த மாதிரிலாம் நம்ம தவறுகள் வராத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய தவறுகளை வந்து நம்ம குறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணி மொதல் யூனிட்டில் வந்து ஒரு 50% எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா செகண்ட் யூனிட் நான் பார்க்கக்குள்ள அந்த 50% தெரியாமல் இருந்தது அப்படிங்கிறது 25% மாறுச்சு. அப்படியே என்னுடைய தவறுகளை வந்து நான் படிப்படியாக குறைச்சிக்கிட்டேன். அந்த 10 யூனிட்ஸ் படிக்கக்குள்ள எனக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா வினாக்களுக்குமே ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் இருந்தது. இந்த டஃப்பாக இருக்கக்கூடிய யூனிட் அப்படிலாம் நான் எதுவுமே நினைக்கல. என்னுடைய மேஜரில் 10 யூனிட்ஸுமே நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படித்தேன். என்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ, என்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை நான் முழுமையாக படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுன்னு நினச்சேன். நான் அதே போல் தான், என்கிட்ட இல்லாததை பற்றிலாம் யோசிக்கல. என்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஃபுல்ஃபில்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% வந்து எஃபர்ட் கொடுத்துட்டு நம்ம போவோம். நம்ம படித்ததுலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் வரும். அப்படி நம்ம படித்ததுலேருந்து வரக்கூடிய வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட வராத வகையில் நம்ம ஆன்சர் பண்ணிட்டா நம்ம கண்டிப்பாக பிஜிஎஸ்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார இருந்துச்சு. நான் அதையே செயல்படுத்தினேன். உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், நீங்கள் படித்ததிலிருந்து வரக்கூடிய வினாக்களில் ஒரு வினாக்களுக்கு கூட தவறான விடை அளிக்கவே கூடாது. எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்கள்ல, எனக்கு தெரிஞ்சு 2 வினா தப்பு பண்ணிட்டேன், 5 வினா தப்பு பண்ணிட்டேன், 10 வினா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்கிற டைம்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம தவறுக்கு தான் ஏற்கனவே செஞ்சிட்டோம். மீண்டும் அது வந்து நடைபெறவே கூடாது. இப்போ நான் இவ்வளோ அனுபவங்களை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேர்வு எழுதுகிற அன்னைக்கு மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மதிப்பெண்களுமே நமக்கு மிக மிக முக்கியமான மதிப்பெண்கள். சரிங்களா? எவ்வளோ பேருக்கு வந்து டேட்டா பர்த்தால் வேலைவாய்ப்பு தவற வச்சுது. எனக்கும் டேட்டா பர்த்தால் ஒரு தேர்வில் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம் என்னது? நீங்கள் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். நம்மளுடைய மேஜரில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பிடித்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்குரிய ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் அந்த 40 மார்க்லேயுமே கிடைக்கும். இருந்தாலும் அதில் கிடைக்கிறத விட கூடுதலாக நம்மளுடைய மேஜரில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த சென்டர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை மாடல் கொஸ்டின் பார்த்தாலும் எல்லாத்தையுமே நேர்மறையாக எடுத்துக்குங்க, எதிர்மறையாக எடுத்துக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கட்டாயமாக எல்லாருமே பாருங்கள். பார்த்தோன்னா தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு கண்டிப்பாக அது வந்து உதவியாக இருக்கும். எல்லாருக்குமே ஆரம்பத்தில் பார்க்கும்போது தெரியாத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது மீண்டும் மீண்டும் வராத வரையில் நம்மளுடைய தவறுகளை வந்து திருத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும்.
அதே போல் இந்த ரிப்பீட் ரிவிஷன் சொல்லுவோம். நான்லாம் வந்து அந்த டைம்லேயே நான் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் ரிப்பீட் ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுதான் கிடையாது, எனக்கு எந்த நேரம் தோணுதோ திடீர்னு 6ஆம் யூனிட் எடுத்து பார்ப்பேன், அடுத்து மொதல் யூனிட் எடுத்து பார்ப்பேன். அது இல்லாமல் நான் பிளானிங் திட்டமிடுதலும் வச்சுருப்பேன். இன்றைக்கி யூனிட் 7ம் யூனிட் 8ம் எப்படியாவது ரீகால் பண்ணி முடிச்சிடணும்னு நினைப்பேன். அதுவும் முடிச்சிடுவேன். அது இல்லாமல் இடையில வந்து எனக்கு திடீர்னு அந்த யூனிட்டில் வந்து ஒரு டவுட் வர மாதிரி இருந்ததுன்னா அந்த யூனிட்டையும் எடுத்து பார்ப்பேன். அப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வேறு எதை பற்றியும் யோசிக்கலை. இந்த நேரத்தில் படிக்கணும் அந்த நேரத்தில் அப்படிலாம் எனக்கு கிடைக்கிற நேரம் எல்லாமே நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதான் நான் சொல்லுறேன், இந்த ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுல நான் அப்போவே எடுத்து படித்து எங்கே போனாலும் அந்த பேப்பரை கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு டவுட்டுன்னு வந்ததுன்னா சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைப்பே வராது. உடனே வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணால் தான் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அதே போல் இந்த ரிப்பீட்டாக நம்ம ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஏற்கனவே நல்லா தான் படிச்சிருப்போம். மறுபடியும் படிக்கக்குள்ளே ஏதோ ஒரு சில டாப்பிக்கில் மட்டும் ஒரு புதிதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே படிக்கக்குள்ளே சரியாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இதையும் நம்ம பார்க்கக்குள்ள அது வந்து தேர்வு அன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. நம்ம எந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு கிடைக்கிறது ஒரு மார்க்காக இருந்தால் நமக்கு வந்து பெரிய வாய்ப்பு தானே உங்களுக்கு. ஏன்னா அந்த ஒவ்வொரு மார்க்குமே முக்கியமானது. நம்ம மேஜரில் 110 மார்க்குனா மேக்ஸிமம் 110 மார்க்குமே எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துகிட்டு தான் போகணும். கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் நமக்கு தெரியாத வினாக்களில் உட்காந்து 5 நிமிஷம் செலவிடுவோம், யோசிப்போம். ஆனால் ஆன்சர் கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசியில் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து அடிச்சுட்டு போவோம். ஆனால் நமக்கு நன்கு தெரிந்த வினாக்களில் பார்த்தோன்னா நம்ம அவசரப்படுவோம். கேள்வி வந்து படிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டோம். பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆன்சர் அடித்து நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம அவசரம். தெரியாத வினாக்களில் 5 நிமிஷம் எடுத்துப்போம். ஆனால் தெரிந்த வினாக்கள் வந்து ஒரு 30 வினாடிகள் கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம். உடனே ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வினாக்களுக்கு போவோம். அதனால் இதை மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாதுன்னு நான் வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். எப்போ தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் தயவு செய்ய, ஏன்னா ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்துச்சு. அதனால் அந்த தவறு வந்து நான் மறுபடியும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தேன். நான் உங்ககிட்டையும் அதான் சொல்கிறேன், தெரியாத வினாக்கள்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக விடையளிச்சிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறது, கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம். ஏன்னா அப்போது நம்ம ஒரு கேள்வி ஒரு முறை படித்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், சரி இதுவாவது ஒரு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் அடிக்கலாம். ஆனால் நீங்கள் கடைசியாக பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. கடைசியில் டைம் முடிய போகிற டைமில் எந்த இதெல்லாம் நம்ம விடையளிக்காமல் இருக்கோமோ ஏதோ ஒரு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணிட்டு வருவோம். அதனால் தெரியாத வினாக்களுக்கு உடனே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ முதல்ல என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே உடனே ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வினாக்களுக்கு போங்க. ஏன்னா தெரியாத வினாக்களில் நிறைய நேரங்கள் எடுத்துக்கிறத விட உங்களுக்கு தெரிந்த வினாக்கள் நிறைய பின்னாடி இருக்கும். அதில் நம்மளுக்கு படித்து பார்க்குறதுக்கே டைம் இல்லாத போயிடும். ஏன்னா இது வந்து சிபிடி எக்ஸாம் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருந்தால் ரைட்டு, நம்மளுக்கு டைம்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் எழுதும் போதுமே OMR தான். அப்போ நீங்கள் வந்து OMRல ஷேர் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும். பின்னாடி நிறைய வினாக்கள்லாம் நமக்கு தெரிந்த வினாக்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் படித்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லாத போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நமக்கு 110 + 40, இப்போ உங்களுக்கு கூடுதலாக ஒரு 30 வினாக்கள் எல்லாமே நமக்கு முக்கியமானது தான். எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நம்ம படிக்கிறோம். மேஜரில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட, அதாவது தேர்வு எழுதும்போது உங்களுக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் விடையளிங்க. PG ஸ்டூடெண்ட் ஆகுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.